வாட்ஸ்அப்பின் புதிய கட்டண முத்திரத்திலிருந்து இந்திய சிறு தொழில் நிறுவனங்களுக்கு பாதிப்பா? இனி வாட்ஸ்அப்பில் வாடிக்கையாளர்களுக்கு மெசேஜ் அனுப்பினாலே பணம் செலுத்த வேண்டுமா என்ற கேள்வி தற்போது பல சிறு தொழில் முனைவோரிடம் எழுந்துள்ளது. உண்மையில் இந்த புதிய கட்டண முறை அனைத்து வாட்ஸ்அப் பிசினஸ் பயனாளர்களையும் பாதிக்காது. மாறாக தானியங்கி, ஆட்டோமேஷன் மற்றும் பல்க் மார்க்கெட்டிங் பயன்படுத்தும் நிறுவனங்களையே அதிகமாக பாதிக்கும். யாருக்கு இந்த மாற்றம் பொருந்தும்? சாதாரண வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் பயன்படுத்துபவர்கள், கடை உரிமையாளர்கள், சிறு தொழில் நிறுவனங்கள், பயிற்சி மையங்கள், மருத்துவர்கள், ஆலோசகர்கள் போன்றோர் தங்களது மொபைலில் இருக்கும் வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் மூலம் வாடிக்கையாளர்களுடன் நேரடியாக பேசினால் தனிப்பட்ட பதில்கள் அனுப்புதல், பொருட்களின் கேட்டலாக் பகிர்தல், ஸ்டேட்டஸ் பதிவிடுதல், ஆர்டர் பெறுதல், வாடிக்கையாளர் சந்தேகங்களுக்கு பதிலளித்தல் போன்ற செயல்களுக்கு மெட்டா தனியாக ஒரு மெசேஜுக்கு கட்டணம் வசூலிக்காது. அதனால் பெரும்பாலான சிறு வணிகர்களுக்கு உடனடி பாதிப்பு இல்லை. வாட்ஸ்அப் ஏபிஐ பயன்படுத்தும் நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு ஒரே நேரத்தில் ஆஃபர் மெசேஜ், டிஸ்கவுண்ட், அலர்ட், கோர்ஸ் ப்ரமோஷன், ஃபெஸ்டிவல் ஆஃபர், பல்க் மார்க்கெட்டிங் அனுப்பும் நிறுவனங்கள் வாட்ஸ்அப் பிசினஸ் பிளாட்ஃபார்ம் ஏபிஐ பயன்படுத்துகின்றன. இந்த நிறுவனங்களுக்குத்தான் புதிய கட்டண முறை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன மாற்றம் வந்துள்ளது? முன்பு ஒரு வாடிக்கையாளருடன் நடந்த உரையாடலுக்கு ஒரு கட்டணம் இருந்தது. இப்போது ஒவ்வொரு மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட் மெசேஜுக்கும் தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு நிறுவனமானது ஒரே வாடிக்கையாளருக்கு ஆஃபர் மெசேஜ் ரிமைண்டர், லாஸ்ட் டே ஆஃபர் என்று 3 விளம்பர மெசேஜ்கள் அனுப்பினால் 3க்கும் தனித்தனியாக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இதன் வணிக தாக்கம் என்ன? இந்த மாற்றத்திற்கு பிறகு நிறுவனங்கள் தேவையில்லாத பல்க் மெசேஜ் அனுப்புவதை குறைப்பார்கள். வாங்க வாய்ப்புள்ள வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே ப்ரமோஷன் அனுப்புவார்கள். கஸ்டமர் டேட்டாபேஸை சுத்தப்படுத்துவார்கள். ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கிட தொடங்குவார்கள். அதாவது எல்லோருக்கும் மெசேஜ் அனுப்பும் காலம் மெல்ல சரியான நபருக்கு சரியான நேரத்தில் மெசேஜ் அனுப்பும் காலமாக மாறுகிறது. சிறு தொழில் நிறுவனங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவதை நிறுத்துவார்களா? அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஏனெனில் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் தினசரி வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறார்கள். வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே பொருள் விவரம் கேட்க, சேவை பெற, ஆர்டர் செய்ய, கட்டண தகவல் பெற வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி வருகின்றனர். எனவே தொழில் நிறுவனங்கள் வாட்ஸ்அப்பை விட்டு வெளியேற மாட்டார்கள். அவர்கள் பயன்படுத்தும் முறையைத்தான் மாற்றுவார்கள். வாட்ஸ்அப் பிசினஸ் பயனாளர்களின் எண்ணிக்கை குறையுமா? இதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏனெனில் வாட்ஸ்அப் இன்று இந்திய வணிகர்களுக்கு ஒரு தகவல் பரிமாற்ற கருவி மட்டுமல்ல, விற்பனை, கஸ்டமர் சப்போர்ட், ஆர்டர் டிராக்கிங், பேமெண்ட் தகவல்கள், அப்பாயின்ட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் என அனைத்திற்கும் முக்கிய தளமாக மாறியுள்ளது. ஆனால் ஏபிஐ பயன்படுத்தும் சில சிறிய நிறுவனங்கள் செலவை குறைக்க, பல்க் மார்க்கெட்டிங்கை குறைக்கலாம். அதனால் வாட்ஸ்அப் பிசினஸ் பயன்படுத்தும் நிறுவனங்களின் எண்ணிக்கை பெரிய அளவில் குறையாது. ஆனால் அதிக அளவில் விளம்பர மெசேஜ் அனுப்பும் நிறுவனங்களின் எண்ணிக்கை மட்டும் குறையக்கூடும். இந்த புதிய கட்டண முறை ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறது. அதிக மெசேஜ் அனுப்புபவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்ற காலம் முடிந்துவிட்டது. இனி வெற்றி பெறுவது சரியான வாடிக்கையாளரை தேர்வு செய்பவர்கள், தேவையான தகவலை மட்டும் அனுப்புபவர்கள், வாடிக்கையாளரின் அனுமதியுடன் தொடர்பு கொள்பவர்கள், ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் விற்பனை முடிவை அளவிடுபவர்கள் ஆவார்கள். வாட்ஸ்அப்பின் புதிய கட்டண முறை சாதாரண வாட்ஸ்அப் பிசினஸ் பயன்படுத்தும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு பெரிய சுமையை ஏற்படுத்தாது. ஆனால் பல்க் மார்க்கெட்டிங் மற்றும் ஆட்டோமேஷன் மீது அதிகம் நம்பிக்கை வைத்திருக்கும் நிறுவனங்கள் தங்களது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. எதிர்காலத்தில் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் என்பது அதிக மெசேஜ் அனுப்புவது அல்ல, சரியான வாடிக்கையாளருக்கு சரியான தகவலை சரியான நேரத்தில் அனுப்புவது என்பதே